இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே. தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. காலத்திலும் இந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், நின்னல் வேளையில் மாறிடா நேசர். இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடா நேசர். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாமன் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம்.
சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காலமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, காலை வேளைக்காய் நன்றி. இன்னும் ஒரு அழகிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து அரை வருஷத்தை கடந்து வந்திருக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, என் சாட்சியை சீக்கிரம் எழுதி முடிப்பேன். விரைவிலேயே உயரங்களை கொண்டாடி விடாதிருங்கள். ஏன்னா இன்னும் பல உயரங்களும் இன்னும் பல காலங்களும் நமக்கு உதித்து வரும். பக்கத்தில் முடிஞ்ச மாதிரி இங்கே உட்காராத, இன்னும் இருக்கிற மாதிரி உட்காருங்க. இட்ஸ் அ ஜாய். இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போது பிரின்சிபலை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா ஹோம்ஒர்க் முடிக்கலையான்னு கேட்பாங்க. என்பது போல் ஒரு அசைன்மெண்ட்டை நான் எடுத்தேன். கண்ணன் சார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 செய்திகள், நம்முடைய திருச்சபையில் இந்த பீடத்திலிருந்து பேசப்பட்ட 100 செய்திகளை அவர் எழுதி டிடிபி பண்ணி பென்ட்ரைவில் போட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. சீக்கிரம் அதை புக் ஃபார்மில் நடத்தணும். அது முடிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஊழியத்தில் ஓடுற ஓட்டத்தில் அதை ஓரமாக வச்சுருவேன். எப்போல்லாம் டாக்டர் ஜானட் பார்க்கும்போது பிரின்சிபல் வந்துட்டாங்கடா அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா அவங்க கேட்பாங்க எப்போ புக்கு வெளியிடுறீங்க அப்படின்னு. சீக்கிரத்தில் 100 செய்திகளை கொண்ட புத்தகத்தை நம்ம வெளியிடுவோம். அண்ட் நேற்றைக்கு கூட பேசும்போது அந்த செய்தி என்னை எவ்வளோ தூரம் நிறுத்தியது என்று அவர்கள் சொல்லும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உயரம் போனாலும் தூரம் போனாலும் நியூ லைஃப் சர்ச் ஒரு நாளும் மறப்பதில்லை. பக்கத்து தெருவை திரும்பி ஒரு பாஸ்டரை பார்த்தாலே சிலர் இந்த பக்கம் வர்றதில்லை. ஓகே, என்ன சொன்னீங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பி வித் யூ. எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 46, Psalm 46, 1 and 2, 1, 2 நான் வாசிக்கிறேன். இந்த give you a short message today. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கண்ணை திறந்து செய்தியை கேளுங்க. ஆவியிலே கேட்டு அப்படி தூங்கிடாதீங்க. Alright, God is our refuge. God is our refuge. God is our strength. A very present help in trouble. Therefore we will not fear, even though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea. Though its waters roar and be troubled, though the mountains shake with its swelling. அடுத்த வசனம் maybe 4 also. There is a river whose stream shall. ஓகே, நம்ம அந்த சங்கீதத்தை 1000 முறை படிச்சிருக்கோம். அந்த முதல் 2 வசனம்
God is our refuge, God is our strength. தமிழ்ல யாரை படிக்கலாம்? தேவன் வேற ஏதாவது வசனம் தான் இவ்வளோ வேகம் படிச்சிருப்பீங்க. ஓகே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார்கள். ஆமென். ரெஃப்யூஜ் அல்லது அடைக்கலம், நிறைய வார்த்தைகள் அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பைபிள் சொல்லுகிறது. ரெஃப்யூஜ் என்றால் ஒரு எலிவேட்டட் ஃபோர்ட்ரஸ், ஒரு உயர்த்தப்பட்ட கோட்டை. உபத்திரம் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது, சத்ரு நம்மை தாக்க வரும் பொழுது மறைவிடமாய் சென்று ஒளிகின்ற ஒரு இடம்தான் இங்கிலீஷில் ரெஃப்யூஜ் அல்லது தமிழில் அடைக்கலம் என்று சொல்கிறோம். நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் அதற்கு இணையாக சினோனிமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹேபிடேஷன், வாசஸ்தலம், ராக் அல்லது பாறை, ஹை பிளேஸ் உயர்ந்த ஸ்தலம், ஃபோர்ட்ரஸ் கோட்டை என்று இந்த ரெஃப்யூஜ் என்ற வார்த்தைக்கு சினோனிமாக எத்தனையோ ஆங்கில வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஸோ கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் என் பலனும் என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். யாராவது ஒருத்தரை பார்த்து அதை சொல்லும்போது அவங்க இருதயம் மாறுதல் படட்டும். சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார், கர்த்தர் உனக்கு பலனாக இருப்பார், ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இதில் கீழே சொல்கிறாரு, மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் பூமியே நிலை மாறினாலும் நான் பயப்பட மாட்டேன்றார். நான் யோசித்து பார்த்தேன், இப்போ நான் நிற்கிற பூமி திடீர்னு பிளந்து பூமி குலுங்கிச்சின்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ பேர் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பார்த்தேன். அலறும் சத்தந்தான் இங்கே கேட்கும். வி வில் ஃபியர், கண்டிப்பாக பயப்படுவோம், அசைந்து நிற்போம். ஒரு கோட்டை அல்லது நிற்கிற பூமியினுடைய அஸ்திவாரங்கள் குலுங்கும் போது யார் தான் பயப்பட மாட்டார்கள்? வீரர்கள் கூட பயந்து ஓடுவார்கள். லெட் அஸ் பி ஹானஸ்ட், நம்ம பயப்படுவோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், மலைகள் போய் கலண்டு சமுத்திரத்தில் விழுவதை நான் கண்டாலும், பூமியே நிலை பெயர்ந்தாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நம்ம வாழுகிற இந்த உலகம், இந்த காலம், ஹாரிபிள் திங்ஸ். ஒவ்வொரு சேனலை புரட்டி நியூஸை கேட்டு பாருங்க, யோசிக்க முடியாத விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. வன்முறைகள், கொலைகள், அரசாங்கங்கள் கூட கவலைப்படாத வெறிகளை தாங்கி போகிறார்கள். நான் விரிவாக்கி சொல்ல விரும்பவில்லை. ஸ்ட்ரெஸ்ஃபுல் திங்ஸ். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நியூஸ் பார்த்தா எழும்பும்போது உங்கள் மன அழுத்தமும் பிபியும் இன்க்ரீஸ் ஆயிரும் என்ற அளவிற்கு உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைகளையும் கஷ்டங்களையும் காணுகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எதிர்காலத்தை நினைக்கும் போது பயப்படுகிறோம். எப்படி இருக்குமோ நாளை தினம் அல்லது என் சந்ததிகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசிக்கும் அளவிற்கு தான் இருக்கின்றன. பொருளாதாரங்களை குறித்த ஆழமான செய்திகளை போய் வாசிக்கும் போது பலவிதமான சுரண்டல்களும் பிரச்சனைகளும் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு நேரே போகிறோம். யாருக்கு தெரியும்? யோசிக்க முடியாத பஞ்சங்கள் கூட நம்முடைய காலங்களில் வரக்கூடுமோ? ஒரு வியாதியின் சீற்றத்தை கண்டோம், இனி என்னென்ன வரும் என்று தெரியாது. வன்முறைகள், டெரரிசம், என்ன சொல்வது, டெரரிசம், தீவிரவாதங்கள் எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் தலை தூக்கி விரித்து இருக்கின்ற இந்த காலத்தில் தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம், கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நம்மை பாதுகாக்கிறவர் என் கர்த்தர் என்று சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தராமின்னு சொல்ல மாட்டீங்க. சின்ன குழந்தைகளை பார்க்கிறோம், பிறந்து 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைகளை குறித்து மருத்துவர்கள் சொல்லுகிறார், the child is stressed out. குழந்தை மன அழுத்தத்தில் இருக்கான். ஏங்க 5 வயசு தாங்க ஆச்சு, அதுக்கு என்னங்க மன அழுத்தம்? கலகலப்பாய் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகான்னு சொல்ற குழந்தைங்க மன அழுத்தத்தில் இருப்பதை குறித்து பேசப்படுகிறது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் மனித உடல்களை கெடுத்துட்டு இருக்கு. நம்முடைய 50-60% வியாதிகளுக்கு காரணமாக இருப்பது நீங்களும் நானும் கடந்து போகிற வாழ்க்கையின் மன அழுத்தங்கள். ஸ்ட்ரெஸ் இஸ் கில்லிங் அஸ். நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் காரணம் மன அழுத்தம். இதயம் கலங்கினா முதல்ல கலங்குது வயிறு. ஆமென். இட்ஸ் பிகின்ஸ் தேர். ஸ்ட்ரெஸ் இஸ் கில்லிங் த பாடி. சரீரத்தை அது
வியாதி உள்ளதாய் மாற்றிக்கொண்டிருக்கின்றன. துர்ச்செய்திகளை கேட்கும்போது கலங்கி நிற்கிறோம். எங்கே போவோம், யாரிடத்தில் சொல்வோம், என்ன செய்வோம் என்று கலங்கும் நேரங்கள் நம் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு முறை எனக்காக பக்கத்து சொல்லுங்க, அவர் தாங்க எனக்கு அடைக்கலம். நம்ம எல்லாருக்கும் கஷ்ட காலத்தில் ஒரு அடைக்கலம் தேவை. நான் நினைக்கிறேன், எல்லா மனிதர்களை விட, எல்லா விதமான அடைக்கலத்தை விட எனக்கு சிறந்த அடைக்கலம் என் கர்த்தர் ஒருவரே என்று நம்பி வந்த யாராயிருந்தா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அடைக்கலம் என்று நமக்கு கர்த்தர் இருக்கும்போது இன்னொரு பக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு ராங் ரெஃப்யூஜ், தப்பான அடைக்கலமும் இருக்கின்றன. ஆமேன். இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு ஆபத்தில் யாருங்க அடைக்கலம்னு கேட்டால் நீங்கள் சர்ச்சில் இருக்கனால கரம் உயர்த்தி அல்லேலூயா கர்த்தரே எனக்கு அடைக்கலம்னு சொல்வீங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை அந்த பிரச்சனைக்கு நடுவில் நிற்கும்போது என்ன சொல்வீங்க என்பது உங்கள் விசுவாச வளர்ச்சியை சார்ந்தது. ஆமென். பக்க சபைக்கு வருவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சந்தோஷம். நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டுடே, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு போகலாமா? டின்னர் அப்படின்னு அந்த சொல்கிற தோரணை எப்படி இருக்குன்னா, சர்ச் அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டா இல்லைங்க, அவனுக்கு அது பரவசத்தை கொண்டு வரல. ஏன்டா அப்படின்னு கேட்டேன், நீ பாடுற பாட்டு அப்படின்றான். அட பாவி, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாட்டு கூட அவனுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பாடினாதான் இன்னைக்கு சபை என்ற நிலை இன்னைக்கு வந்திருக்கின்றன. ஆனால் டின்னர் ரெஸ்டாரண்ட்னா அது பரவசம், எஸ் அப்படின்றான். நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு காலம் சீக்கிரம் சொல்லட்டும், சர்ச்சா டின்னரா? சர்ச் இருக்கீங்க, ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? நமக்கு அடைக்கலம் கர்த்தர் தான். அதனால தான் இன்னைக்கு அதிகாலையில் கூட நம்ம எவ்வளோ தூரங்களில் தாங்கி இந்த தூரம் வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அடைக்கலத்தை நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை அல்லாமல் வேற எதை நம்ம அடைக்கலமாய் மாற்றினாலும் அது செய்கின்ற முதல் காரியம் நம்மை தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். நம்ம ஒரு ராங் ரெஃப்யூஜை, தப்பான அடைக்கலத்தை நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் போது அது நம்மை தேவனை விட்டு தூரம் கொண்டு போகும். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, என்னையின்றி உங்களுக்கு வேறொரு தேவன் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க ஒரு சொரூபத்தை தான் வணங்கினால் அது தெய்வம் என்று அல்ல. கிரிக்கெட்டை கூட உங்க தெய்வமா மாத்தினா அது கூட ஒரு சொரூபமாய் மாறிவிடும். இந்த தேவன் என்ற அடைக்கலத்தை விட வேற எதையுமே உயர்த்தி நீங்கள் பார்க்கவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது நீங்கள் யாரிடத்துல முதல்ல செல்றீங்க என்பதுதான் உங்கள் அடைக்கலத்தை காட்டுகிறது. மறைந்த டிஜிஎஸ் தினகரன் இப்படி சொல்லுவார், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எவருக்கிட்டையும் போவதற்கு முன்பாக முதலில் நீங்கள் கர்த்தர்கிட்ட போகணும். நான் அப்போ யோசிப்பேன், ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு இப்போதான் புரியுது. ஏன்னா எனக்கு ஆபத்து காலத்தில் அடைக்கலமா இருப்பவர், மனித உதவிகளை நான் பேசுகிறவன். ஆனால் எவர்கிட்டையும் போறதுக்கு முன்னாடி முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் கர்த்தருடைய திரு சமூகம். பக்கத்தில் சொல்லுங்க, அவர்தான் எனக்கு அடைக்கலம். எனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கும் போது நான் செல்ல வேண்டிய இடம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லா ஹாபிஸ்காய் நன்றி, வாக்கிங் பிராக்டிஸ்காய் நன்றி, எக்ஸசைஸ்காய் நன்றி, கிரிக்கெட்டுக்காய் நன்றி, எல்லாவித நல்ல விஷயங்களுக்காக நன்றி. ஆனா அந்த நல்ல விஷயங்கள் கூட உங்க தேவனுக்கு மேல இருக்கக்கூடாது. உங்க தேவனுக்கு ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னைக்கு நீங்க எதையுமே நல்ல விஷயத்தை கூட உங்க தேவனுக்கு மேல வைக்கிறீங்களோ அது உங்களை தேவனை விட்டு தூரமாய் வைத்து விடும் என்பதனால் உங்கள் முதலிடம், உங்கள் இக்கட்டில், உங்கள் கஷ்டத்தில் முதல் அடைக்கலம் வேறு யாரும் அல்ல, என் கர்த்தராய் இருப்பாராக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் அவர் ஆண்டவர் கூடவே இருக்க விரும்புகிறேன். ஆமென். நீங்க என்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்கள் அடைக்கலத்துக்காக தேட தொடங்குகிறீர்களோ, என்றைக்கு அதை தேவனுக்கு மேல வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அடைக்கலமாய் மாறும். அதை அடைக்கலமாய் மாற்ற அது உங்களுக்கு ஒரு கடவுளாய் மாறும். கர்த்தர் அதை விரும்புவதில்லை. என்னையின்றி இன்னொரு சொரூபத்தை இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது உங்களையும் என்னையும் தூரம் வைத்து விடும், அல்லது தேவனை தூரம் வைத்து விடும். எத்தனை பேருக்கு தெரியும், எவ்வளவு இக்கட்டுகள் வந்த போதிலும், இருக்கீங்களா உயிரோட? எத்தனை கஷ்டங்கள் வந்த போதிலும், எவ்வளோ சோதனைகள் வந்த போதிலும், நீ தேவன் உங்களை விட்டு விலகவே இல்லைங்க.
நீங்க இன்னைக்கு இடிதடி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க தான் விலகினீங்க, அவர் விலகவே இல்லை. ஏன்னா அவர் வாக்குத்தத்தமே ஒன்றுதான், நான் உன்னை விட்டு விலகுவதுமே. He never moved, but we have moved away. இன்னைக்கு அவரை விட்டு தூரமாய் போகாமல், வேற எதையுமே அடைக்கலமாய் மாற்றாமல், கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி பிடித்து கொண்டு, அதனால வாக்கிங் போக வேணாம் நான் சொல்லல, விளையாட்டுகளை நான் தடுக்கல, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நல்ல குடும்ப விஷயங்களை தடுக்கல. ஆனா எதுவுமே தேவனை காட்டிலும் உயர்ந்த அடைக்கலமா இருக்கக்கூடாது. மனம் சோரும் போது, இக்கட்டு வரும்போது, எதையாவது ஒன்றை தேடும் என்று நினைப்பது மனித இருதயம். நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும். இக்கட்டில் பைபிள் அழகா சொல்றார், மழை பெயர்ந்து சமுதிரத்தில் விழுந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலம். எத்தனை பேர் முதலிடத்தை என் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்றவங்க இருந்தா கையை தட்டி உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டேன். God is my refuge, God is my refuge. Hallelujah. பக்க சொல்ல, நீ என் ஃப்ரெண்டா கூட இருக்கலாங்க, ஆனா என் தேவனை தான் நான் முதலிடத்துல வைப்பேன். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாத்திலுமே அந்த முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன், வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்தான் உங்கள் தேற்றவாளன். வேற தேர்தல்களை தேட வேணான்னு நான் சொல்லல, ஆனா தேடுவதற்கு முன்பாக நீங்க செல்ல வேண்டிய அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே. நம்பர் 1, நீங்க வேறு அடைக்கலங்களை தேடினால் அது உங்களையும் தேவனையும் தூரமாய் வைக்கும். ரெண்டாவது, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ராங் ரெஃப்யூஜ். ஒரு வேண்டாத அடைக்கலத்தை நம்ம தேடும்போது அது நமக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு தெரியும், இந்த உலகத்தில் காணக்கூடியதை குறித்து ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியில் எழுதும்போது இப்படி சொன்னார், மாயை மாயை மனதுக்கு சஞ்சலம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பார்த்ததுக்கு அப்புறம் முடிவை 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாயிருங்கள், இதுவே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதுன்னு முடிக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்துக்காக நன்றி, நீங்க நல்லா இருக்கணும், 7 கார் வாங்குங்க, 50 பங்களா வாங்குங்க, ஆனா எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வராத ஒரே ஒரு அடைக்கலம் என் கர்த்தர் ஒருவராய் மட்டும். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? டிப்ரெஷன் அப்படின்ற வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ கூட அந்த தலை குனிஞ்சு சில உட்காரும்போது தெரியுது. டிப்ரெஷன் அப்படின்னா தெரியுமாங்க? மன அழுத்தம் அல்லது மன சோர்வு. அப்படியே உட்காந்து அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. டிப்ரெஷன் நல்லா கேட்டுக்கோங்க, பல அர்த்தங்களை நான் சனிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் டிப்ரெஷனை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு நல்லா கேட்குறீங்களா? நல்லா கேட்குறேன்னு தூக்கத்தில் இருந்து தப்பான ஒரு அடைக்கலத்துக்கிட்ட நிறைய வருஷமாய் போவர் தான் மன அழுத்தம், மன சோர்வு. புரியல? கோயிங் டு த ராங் ரெஃப்யூஜ் ஃபார் மெனி இயர்ஸ் கண்டினியூவலி பிரிங்ஸ் டிப்ரெஷன் இன் யூ. ஆமே, எனக்கு மன அழுத்தம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு. நீங்க உங்க மன அழுத்தம் முடிந்து உங்க இதயம் தேற்றப்பட்டு ஆறுதலோடு அவரை மனநிறைவோடு ஆராதிக்க நீங்க போக வேண்டிய இடம் கர்த்தருடைய அடைக்கலம். ஆனா நீங்க வேற அடைக்கலங்களை தேடி அந்த அடைக்கலத்தில் ரொம்ப நாள் தங்கி இருந்தீங்கன்னா அது முடிவுனா தெரியுமாங்க? மனசோர்வு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிலர் பார்த்துருக்கீங்களா? நீங்க என்னதான் மனசுல 1000 தோணுங்க, நீங்க மனுஷன் தாங்க, நீங்க இப்போ கூட என்னென்ன தோணுதோ, அவரு சொக்கா ஏன் அப்படி கலரா இருக்கு அப்படி தோணும், என்னென்னமோ தோணுங்க, நம்ம எல்லாருக்கும் தோணும். ஆனா இந்த தோணும் போதெல்லாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த தோன்ற, எப்படி சொல்லலாம் தமிழ, அந்த தோன்ற அந்த நினைக்கிற அடைக்கலத்தில் நீ ரொம்ப நாள் இருந்துட்டீனா அது உனக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும். அது தோன்றுவது சகஜம். ஆனா தோன்றினாலும் நீ எழுந்து இக்கட்டாய் இதயம் தோன்றும் போது நீ போக வேண்டிய இடம் கர்த்தர் தான் உனக்கு அடைக்கலம். இப்ப சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல போறீங்க, ஆமீன் சொல்ல. கர்த்தர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் அரண், என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. சாத்தானை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் ஒளியின் தூதனாய் இருக்கிறான். He masquerades like an angel of light. வெளிச்சத்தின் தூதனை போல காட்சி அளிப்பார்.
உனக்கு அவன் பைபிளை போதிப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் கஷ்டப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? நாங்க இங்கிருந்து பேசுவோம், அவன் சொல்லுவான் ஏன் கலங்குகிறாய், ஏன் கஷ்டப்படுகிறாய், 3/4 கிளாஸ் ஊத்திக்கோ, எல்லா கவலையும் தீர்ந்துடும். இல்லைக்கீங்களாங்க? நீங்க உடனே அவனுக்கு பதில் சொல்வீங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டே. கர்த்தருடைய பிள்ளையே, கவலைப்படாதே, கானா ஊரிலேயே கர்த்தர் தானே. அவன் உனக்கு வசனத்தை போதிக்க தொடங்குவான். உடனே நீங்களும் கர்த்தர் பிள்ளை தானே அப்படின்னு நீங்க எடுத்து அது மோந்திக்கிறதுக்கு முன்னாடி எபேசியர் 5 படிக்கணும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் இருக்கீங்களாங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ரு உங்களை நீண்ட தூரம் இன்னொரு அடைக்கலத்தில் வைத்து, இதுதான் உனக்கு ஆறுதல், இதுதான் உனக்கு வழி, இதை விட இக்கட்டில் தப்பிக்க வழி இல்லை என்று உன்னை இன்னொரு அடைக்கலத்தில் கொண்டு போய் வெளிச்சத்தின் தூதனாய் இருக்கிற சாத்தான் உங்களை சிக்க வைக்கும் போது நீ அதில் ரொம்ப நாள் இருந்துட்டீனா அதுதான் உன்னுடைய டிப்ரெஷன். நீ அது எதுவா இருந்தாலும் திரும்பி நின்று சொல்லணும், இது எல்லாம் தற்காலிகமானவைகள், நிரந்தரமான என் அடைக்கலம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, அவர் தாங்க எனக்கு அடைக்கலம். ராங் ரெஃப்யூஜ், ஒரு தவறான அடைக்கலம் உங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஒன்று, அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்கிறோம். 2, உங்களுக்கு தவறான ஏமாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் இன்னைக்கு மன அழுத்தம் என்று சொல்லி பல தவறான அடைக்கலங்களில் போய் சிக்கி இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இளைய பிள்ளைகள் ஏராளம் உலகத்தில் பார்க்கிற என்னை கேட்கிற சபை மக்களை, உங்கள் சந்ததிகளையும் பார்த்து நிக்க சொல்றேங்க, இந்த உலகத்தில் உங்களுடைய சின்ன குழந்தை சந்ததி கூட அடைக்கலம் வேற எதுவும் அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு அடைக்கலம். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? உலகத்தில் தான் இருக்கிறார்கள், அந்த வழியாய் போவார்கள், ஏன் அந்த வழியாய் நிற்பார்கள். ஆனால் அதை பார்த்த பின்பு சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்ட நம்ம பிள்ளைகள் சாட்சி சொல்லும் நாள் வரட்டும், அந்த வழியாய் போனேன், என்னை இழுத்து பார்த்தது, என்னை ஆறுதல் படுத்த பார்த்தது, ஆனால் எனக்கு அது அடைக்கலம் அல்ல, என் அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே. இந்த சபையில சிறு பிள்ளைகள் கூட அந்த சாட்சியை சொல்லும் நாள் வருவதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3வது, இன்னொரு அடைக்கலத்தை, தேவனை அன்றி ஒரு அடைக்கலத்தை நாம் தேடுவோமே ஆனால் அது அழிவை கொண்டு வரும். It brings distraction. 1, it brings a distance between me and God. 2, it brings a disappointment between me and God and in my own life. 3, அது எனக்கு ஒரு அழிவை கொண்டு வரும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 12, 13 ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் வாசிக்கிறேன். And Asa in the 39th year of his reign, 39வது ஆளுகையின் காலத்தில் 39 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கார். He was diseased in his feet, தன் கால்களில் தனக்கு வியாதி இருந்தது. Until his disease was exceeding great, அவனுடைய வியாதி அதிகமாயிட்டு. Yet in his disease, ஆனாலும் அவனுடைய பலவீனத்தில், he sought not to the Lord but to the physicians. அவன் கர்த்தரை தேடாமல் மருத்துவர்களை, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், அதனால தூங்காம கேளுங்க. மருத்துவர்களை தேடினான், என்னை தேடவில்லை. And Asa slept with his fathers, அப்படின்னா மரிச்சார், and died in the 140th year of his reign. எனக்கு ஓகே, பைபிள் இருக்கட்டும், என்ன பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கு பைபிள்னா, இப்போ நீங்கள் நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்றீங்களோ நிறுத்தாமல் சாப்பிடுங்க, என்னுடைய அன்பான அறிவுரை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அமைதி நிலவர மாதிரி தெரியும். என்ன இக்கட்டு வந்தது ஆசாவுக்கு. ஆனால் இக்கட்டு வந்தபோது டாக்டர் கிட்ட போயிட்டாராம். ஏங்க டாக்டர் கிட்ட போகிறது தப்பாங்க? இல்லைங்க. உங்களுக்கு வியாதி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் ஜேக்கப் கோஷிக்கு ஃபோன் பண்ணுறதை விட உங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்லா தானே சொல்லி கொடுத்தேன்? ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சொன்ன? மருத்துவர்கிட்ட போங்க, மருந்தை சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் மருந்தை தேடுறதுக்கு விட நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். ஸோ ஆசாவை குறித்து வாசிக்கும் போது அங்கே ஏன் அவருக்கு அழிவு வந்துடுச்சு, ஏன் மரணம் வந்துடுச்சுன்னா, பைபிளில் கர்த்தர் சொல்றார், அவன் என்ன தேடவே இல்லை. நீங்கள் மருந்து கிட்ட போங்க, டாக்டர் கிட்ட போங்க, ஆனால் யாரை நீங்கள் தேடணும்? கர்த்தரை தான் நீங்கள் தேடணும். கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க, அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார்.
கர்த்தர் உனக்கு அடைக்கலம், உனக்கு கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை நடத்துவார் என்று நம்புறவங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எதை தேடினாலும் என் ஆண்டவரை முன்னாடி வச்சிருங்க, அவரை மேலே வச்சிருங்க. டாக்டர் கிட்ட போங்க, மருந்தை சாப்பிடுங்க, பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்கியா, நிறுத்தாத அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு தப்பான அடைக்கலங்கள் கிட்ட போகும்போது, 1 டிஸ்டன்ஸு, 2 டிசப்பாயின்மெண்ட்டு, 3 டிஸ்ட்ரக்ஷன் நம் வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ சொல்லுங்கள், சரிங்க நான் நல்ல அடைக்கலத்தை தேடினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நிஜமான அடைக்கலத்தை நான் தேடினால் நம்பர் 1 இப்படி சொல்றார், God is my refuge and strength. இப்படி கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனுமானவர். கையை வலது கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தரை நீங்க தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். இன்னொரு முறை சொல்வேன், ஆமே நல்லா இருக்கட்டும். கர்த்தரை நீங்க தேடினா கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இக்கட்டுகள் கஷ்டங்கள் வரும்போது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சீரியலை தேடாது, சீரியலை தேடுறதை விட, அப்படி தேடாதீங்கன்னு சொல்றதை விட, தேடுறதை விட, ஆமேன் கிரிக்கெட்டை தேடுறதை விட, ஷாப்பிங்கை தேடுறதை விட, சுய பரிதாபத்தை தேடுறதை விட, சுய புகழ்ச்சியை தேடுறதை விட, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிஸியா இருப்பதை விட, மற்ற பல விஷயங்களை தேடுவதை விட, ஏதோ கர்த்தரை நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெரிய பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தர் எனக்கு பலன்? 3 பேரை தட்டி சொல்லுங்க, அவர் என்னை கைவிடவே மாட்டாருங்க. நிஜமா சொன்னீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? இப்படி வச்சுங்களா, இன்னைக்கு ராத்திரி தூங்க போறீங்க, பிரச்சனையோடு தூங்குறீங்க. தூங்கும்போது நல்லா தூங்கிட்டீங்க, நடுராத்திரி எழுந்தீங்க, அந்த பிரச்சனை இன்னும் உங்க மனசை விட்டு போகலை. திரும்பி காலையில் எழுந்தீங்க, அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகலை. திருப்பி அடுத்த நாள் தூங்கி அடுத்த நாள் எழும்புறீங்க, அந்த பிரச்சனை இன்னும் உங்களை விட்டு போகலை. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னும் நீங்க அந்த பிரச்சனையை கர்த்தர்கிட்ட கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பலனாயிருப்பார், அடைக்கலமாயிருப்பார். God will be your strength. கர்த்தர் உனக்கு பலனாயிருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு பலன். 2 முறை சொல்வேன், ஆமென் சொல்லுங்க. என்னுடைய இக்கட்டு காலத்தில் நான் வேற எதையும் தேடாம நான் கர்த்தரை தேடும் போது அவர் எனக்கு பலனாயிருப்பார். நம்பர் 2 சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை, God is my refuge and my strength. 2 இப்படி சொல்றார், an ever very present help in times of trouble. எனக்கு அவர் எழுதின வார்த்தை பார்க்கிறேன், ஹெல்ப்னு சொல்லல, பிரசன்ட் ஹெல்ப்னு மட்டும் சொல்லல, வெரி பிரசன்ட் ஹெல்ப். ஆமென். ஒரு ஹெல்ப்புக்கு 3 வார்த்தை சேர்த்து போட்டு இங்கிலீஷ்ல வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் மை ட்ரபிள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார்? யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எதுவுமே ஒரு கை நெஞ்சு மேலே வச்சு ஒரு கை மேலே உயர்த்தி தைரியமா விசுவாசியா, என்னதான் சலசலப்பு வந்தாலும், என்னதான் சொல்றாங்க, உனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, படியில வச்சுட்டாங்க, என்ன சொன்னாலும் கையை நெஞ்சு மேலே வச்சு கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் கூடவே தான் இருக்கிறார். இது சொல்லும் போது இருந்த மாதிரியா சொன்னீங்க? ஆக்சுவலா அதுதாங்க நிஜம். கர்த்தர் உங்க கூடவே தான் இருக்கிறார். புரியல? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க எழுந்து உங்க வீட்டுக்கு போனாலும், இங்க சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, நான் உங்க கூட வரப்போறதில்லை. நான் இங்க இருப்பேன்னா இன்னும் 2 சர்வீஸ் இருக்கு எனக்கு. ஆனா நீங்க போகும்போது உங்க லிவர் உங்க கூட தான் வரும். அது கூட ஒரு அம்மா என்ன சொன்னாரு, உங்க லிவர் இருக்கு பாத்தீங்களா, அது உங்க கூட வருமா வராதா? ஏன் வருது? ஏன் வருது? என்ன ஆளும் பாஸ்டர், இல்ல கேளியா, ஏன் உங்க கூட வருது? ஏன்னா அது உங்க உள்ள இருக்குங்க. உள்ள இருக்கிற லிவர் கூட வருமா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்க கூட தானேங்க வருவாரு. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்றான், நான் வேற அடைக்கலை தேடாம நான் கர்த்தரை தேடினா, 1 அவர் எனக்கு பலனாய் இருப்பாரு, 2 எனக்கு அனுகூலமான துணையாய் என் கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரையானால் உங்களை எதிர்த்து நிற்பவன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தெய்வம் பாருங்க. ஒரு நாள் திடீர்னு இந்த டேக்ஸ் வரி வாங்குறவங்க வந்து வரி கேட்டாங்க இயேசு கிட்ட. எப்படியாவது அவரை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. சிலர்லாம் ஆழமாக தான் இருக்கீங்க இங்க. ஸோ வரி கேட்க வராங்க. உடனே இயேசுநாதர் பீட்டரை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? மீன் பிடிக்க போன்னு. ஏங்க வரிக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறோம். நான் இப்போ போய் சொர்க்காப்பாளி ஏரியில் மீன் பிடிச்சா என்னை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, என்னை வேறு ரேஞ்சில் சேர்த்துருவீங்க. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாட்டுக்கும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா வயதானவர்கள் தொடங்கி இளைஞர்கள் வரைக்கும் ஒரு ஹாலிடே இருந்துச்சுன்னா எங்கே தெரியுமா போவாங்க? நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் போவாங்க. அது ஒரு பெரிய ஹாபி. மீன் பிடிக்க போவாங்க. ஏசு பீட்டரை பார்த்து டாக்ஸ்காரன் வந்து நிற்கிறான், பணம் கேட்குறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? மீன் பிடிக்க போ. டேக் யுவர் ஹாபி. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஷாப்பிங்க்கு போ. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு கடவுளுங்க. நான் சொல்கிறேன்னு இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் போயிடாதீங்க. ஆனால் அவர் அங்கே போன போது என்ன தெரியுமா சொன்னார்? ஆமேன், நீ முதல் பிடிக்கிற மீன் தான் உனக்கு ஏடிஎம்மாக இருக்கும். சப்போஸ் அந்த மீன் பாஸ்வேர்டு கேட்டுனா JESUS சொல்லு, அது கண்டிப்பாக உனக்கு காசை கொடுத்துரும். நீ கொண்டு போய் உன்னுடைய இப்படி சொல்லட்டுமாங்க. கர்த்தரை தேடி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சோம். இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? அந்த நெருக்கடிகளெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க, அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்துட்டோங்க. உங்களை முடிக்கணும்னே திட்டம் போட்டு உங்களை வலை போட்டு முடிக்க நினைச்சாங்க. இன்னைக்கு உங்களை கர்த்தர் கைவிடல. ஏன்னா இக்கட்டு காலத்தின் ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பக்க சொல்லுங்க, கஷ்டமா இயேசு கிட்ட வந்துரு, அவர் உனக்கு எவர் பிரசன்ட் ஹெல்ப். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பக்கம் எப்படின்னே தெரியலங்க. ஆனால் ஒன்னொன்னா முடிஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் முடியாத வழக்கெல்லாம் இருக்கு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கு பாருங்க. 2 கையை உயர்த்தி அடைக்கலம்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன், உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருந்து பிரச்சனை எந்த ரூபத்தில் இருந்தாலும் முடிப்பதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 3வது சொல்லி என் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். ஆமென். அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு அடைக்கலம். ஆமென். அவர் எனக்கு பெலன். நம்பர் 1. 2 எனக்கு துணை. 3 சங்கீதக்காரர், மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்ட்டார். பயப்பட மாட்டேன்றார். உங்க எத்தனை பேருக்கு தைரியம் இருந்தது? சும்மாலாம் சொல்லக்கூடாது, நிஜமாக சொல்லணும். பக்க சொல்லுங்க, என்ன இந்த ஆவடியிலேயே அதிகமாக இயேசு நேசிக்கிறது யாருன்னா நான் தான். நான் சொன்ன மூஞ்சியை பாரு, அது சரியில்லை. அப்படி நினைச்சே பார்க்கல. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, இந்த ஃபுல் ஏசியாலேயே இயேசு அதிகமாக நேசிக்கிற பாஸ்டர் யாருன்னா, ஏன்னா பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. ஏன் நீங்க பயப்பட மாட்டீங்கன்னா, நீங்க ஒரு அன்பின் கீழே வந்து வாழ்றீங்க. அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். God is love. ஆண்டவர் கிட்ட அன்பு இருக்கிறதல்ல, அவர் அன்பா இருக்கிறார். அவர்கிட்ட போகும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எத்தனை இடர்கள் வந்தாலும் நீ பயப்படாதிருப்பாய். தவறான ஒரு அடைக்கலத்தை நம் வாழ்க்கையில தேடி இதுதான் எனக்கு ஆறுதல் என்று நாம் திரும்புவோமே, ஆனால் அது நமக்கு ஏமாற்றத்தையும் தேவனை விட்டு தூரமாய் தள்ளி ஒருவேளை அழிவுக்கு கூட கொண்டு வரலாம். மனிதர்கள் இன்றைக்கு புகைக்கும் மருந்துக்கும் அல்லது போதை மருந்துகளுக்கும் குடிகளுக்கும் பழக்கங்களுக்கும் தங்களை திருப்பும் போது அவர்கள் தப்பான அடைக்கங்களை தேடி அதன் முடிவுகளை அழிவாய் காணுகிறார்களே. நீங்களும் நானும் நம்ம எதையும் தேடாமல் கர்த்தரை நம்பி இத்தனை வருஷம் நின்றோமே. அனுகூலமான துணை மட்டுமல்ல, மலையே பெயர்ந்தாலும் பயப்படாத தைரிய விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சொல்லும் வார்த்தைகள் ஆமீன் சொல்லுங்க, முடிச்சிடுறேன். உள்ளமே உடைஞ்ச போதும் கர்த்தர் என்னை கைவிடல. 4 பேர் என்னை கேவலப்படுத்தி காரி துப்பி இவனை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க இன்னைக்கு இல்லான நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை இடர்கள் வழியாய் வந்தும்
இன்றைக்கு உங்களையும் குடும்பத்தையும் சந்ததிகளையும் உயர்த்தி நிறுத்தி புத்துக்குழுங்க செய்து இத்தனை செல்வ மகத்துவங்களை தந்து செல்வாக்கோடு அழகு பார்த்து இத்தனை காருண்யத்தில் உயர்த்தினாரே. நன்றி உள்ள யாரேனும் இருந்தா ஹல்லேலூயா. பக்க சொல்ல, இந்த பிரச்சனை என்னால கையாள முடியுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு தைரியமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, இதையும் நான் ஜெயிச்சிருவேங்க. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை பயப்பட மாட்டேன்றார். அவர் பயப்பட மாட்டேன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் கூட வருவார், உனக்கு அடைக்கலமாய் இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன உங்களுடைய அடைக்கலம்? யார் அடைக்கலமா வச்சிருக்கீங்க? எந்த அடைக்கலத்தை உயர்த்தி கோட்டையா வச்சிருக்கீங்க? அந்த அடைக்கலத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஒரு அடைக்கலம் இந்த அடைக்கலத்தை விட உங்களுக்கு முக்கியமா இருக்கும் என்று இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்தினாள். கொஞ்சம் அந்த அடைக்கலத்தை ஓரமா வச்சுட்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஒருத்தர் சொல்றத சமீபத்தில் கேட்டேன், பசியா இருக்குது அதனால நிறைய சாப்பிடுறேன். ஆமென். அப்படின்னா நான் நினைக்கிறேன் அவருக்கு சாப்பாடு ஒரு அடைக்கலம். என்ன ஒரு அமைதி, சாப்பாடுன்னு ஒரு அமைதி. நல்லா சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடு கூட உங்களுக்கு அடைக்கலமாய் மாறிவிடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குடும்பம் முதலிடம். ஆமென். தேவன் அதற்கு மேலே, பொருளாதாரத்துக்கு முதலிடம், ஆண்டவர் அதற்கு மேலே. நீ அப்படி செய்வீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சர்ச்சில் 3 விஷயங்கள் தான் நடைபெறுகிறது. இருக்கீங்களா? இங்க வந்தீங்கன்னா 3 விஷயம் இங்க நடைபெறும். 1 பாடல் ஆராதனை, 2 வார்த்தை, 3 ஜெபம். இதுக்கு மேலே எதாவது தேடினீங்கன்னா நியூ லைஃப் சர்ச்சில் கிடைக்காது. இது 3க்காகவுமே அர்ப்பணித்த ஒரு திருச்சபை தான் நியூ லைஃப் திருச்சபை. We worship, we pray and we speak the word. இதிலேயே வளர்ந்து நாள் ஒன்று வருவதாக. சீக்கிரம் சொல்லும் போது 80,000 பேர் ஒரு சர்வீஸ்ல உட்கார்ந்து. பாஸ்டர் இது வரைக்கும் 2 லட்சம் சொல்லிட்டீங்க, ஏன் மாத்திட்டீங்க? காரணம் எல்லாத்துக்கும் இருக்கு. கர்த்தர் நம்மை அந்த அளவுகளில் நடத்துவார். நோ ராங் ரெஃப்யூஜ். டிவி பார்ப்பதோ விளையாடுவதோ தவறென்று சொல்ல நான் வரவில்லை. ஆனால் என் தேவனை விட எதுவுமே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க கூடாது. ஏன்னா என்னை வின்றி இன்னொரு தேவனை நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது. ஆனால் இந்த அடைக்கலத்தை விட திருச்சபை அதை உயர்த்தவே கூடாது. அதை கீழவை முடிஞ்சா ஊற்று. ஆனால் என் இக்கட்டு காலத்தில் எனக்கு துணை கர்த்தர் தான். அவர் உனக்கு நடத்துவார், உன்னை தாங்குவார், உன்னை தேற்றுவார், உன்னை கரை சேர்த்து வெற்றி பூத்தவராய் நிறுத்துவார். Shall we stand in the presence of God? Amen. Thank you. That's all I got for you today. Hallelujah. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நான் எடுத்துக்க போகிறேன். அமைதியாக எழுந்து, சீக்கிரமாக எழுந்து. தேங்க்யூ. கர்த்தருடைய சமூகத்தில் நான் இக்கட்டில் இருக்கேன் பாஸ்டர், நான் கலங்குகிறேன், நான் பயப்படுகிறேன், சில நேரம் என்ன ஆகுமோ என்று யோசித்து என் உள்ளம் மன அழுத்தத்தை காணுகிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, உனக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன், உனக்கு நான் பலனாக இருப்பேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். கரங்களை உயர்த்தி, சிரசை உயர்த்தி, ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்க நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் என் உயிருள்ள தெய்வம். கமான், கரங்களை உயர்த்தி சத்தமா ஆனந்தமா ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே.
அல்லும் பகலிலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே என் உயிரே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. We are living in a rough world and rough times, very hard times. வாழ்க்கை மட்டுமா, உலகம் கூட கடினம். இப்படிப்பட்ட நேரத்தில் எத்தனை அசைவுகள் என்னை சுற்றி வந்தாலும் என் ஆத்துமா உமக்குள் நங்கூரமிட்டு நிற்கும். காரணம், நீர் எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை, என் அனுகூலமான துணை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நான் தப்ப வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பேன். இந்த வார்த்தை நம்பி வந்து நின்றோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை வெற்றியாய் நடத்துங்க. உங்க கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். வலக்கரத்தால் தாங்குங்க. சத்துருக்கள் ஓரமாய் நிற்கட்டும். ஜெயத்தின் பாதைகள் வெளிச்சமாய் மாறட்டும். நீதிமானுக்கு ஆயத்தம் பண்ணின பங்குகளை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக என்று வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நிறைவும் அனுகிரகமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக.